வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். நம்ம இன்னையிலிருந்து 7 டேஸ் 7 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போறோங்க. டே 1 நம்ம பார்க்க போற ரெசிபி எக் ரைஸ். இது எல்லாமே சிம்பிள் ரெசிபி தாங்க. நீங்க ஈஸியா பண்ணிக்க முடியும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானோனே கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர நேரத்துல கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அப்பதான் கலரும் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இது கூட நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு சின்ன பீஸ் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த அளவுக்கு ரைஸ் சேர்த்த போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கங்க. கேப்சிகம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நான் இன்னைக்கு ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கங்க. இனி நம்ம மசாலா சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேங்க. இது கூட கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூட தண்ணி கொஞ்சம் ஊத்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்ப கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும். அவ்வளவுதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம முட்டையை சேர்த்திக்கலாங்க. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. முட்டையை சேர்த்த உடனே வதக்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்திருக்கேங்க. முட்டை உடைச்சு ஊத்துனது ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வரும். அது பார்க்கவும் நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம கலந்துக்கலாங்க. எல்லா பக்கம் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நான் இந்த 7 டேஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்லயும் சிம்பிளான ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ண போறேங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா குயிக்கா பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். இப்ப எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப ரெடி ஆயிருச்சு. நம்ம இனி சாதத்தை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ஒயிட் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்க இப்ப லஞ்சுக்கு அப்பதிக்கப்ப ரெடி பண்ணி சாப்பிடுறீங்கன்னா குக்கர்ல பண்ணிக்கங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா தனியா ரைஸ் வேக வச்சு நீங்க வச்சீங்கன்னா தான் மதியம் சாப்பிடறதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி பத்தலனாலும் இப்ப போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. சூடா தான் இருக்கும். நான் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்திருக்கேங்க. கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.